அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி சண்டே ஒரு பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான டாபிக், சொர்க்கம் நரகம். நம்ம அடிக்கடி கேட்குற யூஸ் பண்ண வார்த்தைகள் தான். சொர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம், நரகம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். பொதுவாக சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஜென்ரலாக பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க யுகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலியுகம். கலியுகம் பார்த்திங்க அப்படின்னா 4,32,000 வருஷம் கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கக்கூடியது 5,125 வருஷம் நம்ம இப்போ கலியுகம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எப்படி நம்ம அதை கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 3,102 வருஷத்துக்கு முன்னாடி மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கிருஷ்ணர் தன்னோட உடலை விட்டு வெளியே வருவதிலேருந்து கலியுகம் ஆரம்பித்ததாக ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் இப்போ 5,125 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த கலியுகத்தில் பார்த்திங்க அப்படின்னா மனிதன் திருப்பி திருப்பி பிறந்துட்டுருப்பாங்க. அதுக்கான காரணம் அவன் செய்யக்கூடிய கர்மா. ஸோ நல்ல கர்மா கெட்ட கர்மா, அதுக்காக அவன் மறுபிறவிகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இது ஆன்மீகம், இது நம்ம விட்டுருவோம். ஸோ நான் என்னோட எண்ணத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சொர்க்கம் நரகம் எங்கேயோ இல்லை. ஃபஸ்ட் நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அது மேலே இருக்குது, கீழே இருக்குது. அங்கே சொர்க்கம்னா அப்படி இருக்கும், நரகம்னா அப்படி இருக்குன்னு சும்மா சினிமாவில் பார்த்துருப்போம், கதைகள் நிறையா படிச்சிருப்போம். பட் அந்த டாபிக் நம்ம இப்போ வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ வாழும்போது நம்ம வாழ்க்கை சொர்க்கம் மாதிரி இருக்கா நரகம் மாதிரி இருக்கா, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டோம்னா, இப்போ ஒரு வாழ்க்கை இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி ஃபீல் பண்ணி நம்ம ஒரு நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையான ஒரு நேரம், இல்லை ஒரு சங்கடமான ஒரு நேரம் பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இன்னொரு விஷயம் சொல்லலாம், கதைகளெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சட்டியில் போட்டு எல்லாம் வறுப்பாங்க நரகத்தில் அப்படிலாம் சொல்லுவாங்க. தலைகள்லாம் கட்டி விட்டுருக்கும், கீழே தீ எரியும், இந்த மாதிரிலாம் நம்ம படங்கள் அதிலெல்லாம் பார்த்துருக்கோம். எண்ணெய் சட்டியில் போட்டால் ஒருத்தர் உயிரோடு இருப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அவர் இறந்துருவார் அப்படின்னு கேள்வி. யோசித்து பாருங்கள், சில நேரங்களில் சில நிகழ்வுகள், சில விஷயங்கள் நடக்குது, ஒரு தவறுதலான இல்லை ஏற்றுக்க முடியாத சில நிகழ்வுகள் நடக்கும்போது உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரணம் அப்படின்னு சொல்ல, ஒரு வலி. அந்த வலி கிட்டத்தட்ட ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிற மாதிரியான ஒரு வலி நம்ம நெஞ்சை பிடிக்கும். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு நரக வாழ்க்கை தானே இல்லையா? நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்போது இங்கே ஏற்படக்கூடிய வலிகள், அந்த வலிகளோடு நம்ம வாழ்க்கை தொடர்றது ஒரு நரக வாழ்க்கைன்னே கூட சொல்லலாம். அதோட நமக்கோ நம்மளோட சார்ந்தவர்களுக்கோ நல்ல விஷயங்கள் நடக்கும்போது, நல்ல இதுவங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமான போய்ட்டுருக்கோம். அந்த சந்தோஷமான நிகழ்வுகள் ஒரு சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது, நம்ம சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது. இப்போ கேள்வியை நான் மாற்றி கேட்குறேன். இப்போ ஒரு நிகழ்வுகள் நடந்தே தீரும். நம்ம அது பேஸ்டான ஒரு கர்மான்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நிகழ்வுகள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அது நடந்தே தீரும். இந்த நிகழ்வுகளை நம்ம ஏற்றுக்கிறது மூலமாக அதை சொர்க்கமாக நரகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்வே நடந்துருச்சு, அந்த நிகழ்வை சரி பரவாயில்ல, இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்க தான் செய்யும் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன செய்யலாம்ங்கிற ஒரு பார்வையில் நம்ம அதை மூவ் ஆகும்போது அங்கே சொர்க்கமாக தான் இருக்கும். இல்லை ஒரு நிகழ்வுகளை நம்ம சிக்கிட்டோம், அதுக்குள்ளேருந்து நம்ம வெளியே வர முடியல, அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அது நரக வாழ்க்கையாக தான் இருக்கும். அப்போது நம்ம வாழ்க்கை சொர்க்கமா நரகமா அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது கிட்டத்தட்ட நம்ம தான். பணமே இல்லை, அப்போ வாழ்க்கை வாழ முடியாதான்னு கேட்டால் அப்படிலாம் சொல்ல முடியாது. பணம் இருந்தால் தான் வாழ்க்கை வாழ முடியும், நிறைய பணம் இருந்தால் தான், அப்படிலாம் இல்லை. நடக்கக்கூடிய விஷயங்களை எந்த நிகழ்வாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை ஒரு சொர்க்கத்தில் எடுத்துகிட்டு போக முடியும். என்ன தான் நம்மக்கிட்ட இருந்தாலும் ஒரு நிறைவு இல்லாத, ஐயையோ எனக்கு மட்டும் இப்படி இருக்குது, அவனுக்கு அது இருக்குது, இவனுக்கு இருக்குதுன்னு நீங்கள் போனீங்கன்னா அங்கே உங்கள் வாழ்க்கை நரகத்துக்கு தான் போகும். அப்போ நமக்கும் சரி, நம்மை சார்ந்தவங்களுக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் நிகழ்வுகள் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து என்னன்னு நீங்கள் ஒரு தைரியமாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போக 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 உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சொர்க்கத்தில் தான் நடக்கும்.
இல்லை எது இருந்தாலும் ஐயையோ நமக்கு அது இல்லையே, நமக்கு இது இல்லையே, நம்ம குழந்தை இப்படி இருக்கே, நம்ம அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவும் ஏற்றுக்காமல் கம்பேரிஷனில் போனாலோ, ஒரு பொறாமை குணம் வச்சுருந்தாலோ, உங்கள் வாழ்க்கை என்ன தான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நரகத்தில் தான் வாழ முடியும். ஸோ அப்போ வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு காமனாக இருந்தாலும் அந்த நிகழ்வுகளை ஏற்றுக்கிட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை நம்ம சொர்க்கத்தில் அமைச்சிக்க முடியும். வாழ்க்கை சொர்க்கம் நரகம்ங்கிறது எங்கேயோ இடத்துல இல்லை, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாழ்க்கையை எல்லாருமே ஒரு சொர்க்கமான இடத்துல வாழ்ந்து சொர்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும். நன்றி. என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். தேங்க்யூ ஸோ மச்.